வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் தற்போது ஊடகங்களில் அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கும் விஷயம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, ஏஐ தொழில்நுட்பம். கடந்த மாதம் கூட நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் கூறியிருந்தார், வரும் இந்த நூற்றாண்டில் மிக முக்கியமான வளர்ச்சி ஏஐ தொழில்நுட்பம், இதை நாம் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மிகவும் ஆபத்தையும் கொடுக்கும். நல்ல வளர்ச்சியும் உண்டு, ஆபத்தும் உண்டு. ஆன்லைனை போன்றது. ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால், ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஒரு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும், இருவர் இருக்கும் புகைப்படம், அதை அவர்கள் இருவரும் நடந்து செல்வது, கட்டி பிடிப்பது, இப்படி உருவாக்கி விடலாம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம். அதே போன்று கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கூட நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் புகைப்படத்தை வைத்தே அவர் சிரிப்பது போன்றெல்லாம் வீடியோ வெளியிட்டார்கள். அதே போன்று பல பிரச்சனைகளும் வரத் தொடங்கின. நடிகைகள் ஒரு சிலரின் புகைப்படங்களில் தவறான படங்களை சித்தரித்து அவர்களின் முகத்தை தூக்கி அங்கு வைத்து விடுவது, இப்படியும் சில வந்தன. ஆகையால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மிகவும் ஆபத்தை நோக்கி தான் அழைத்து செல்லும் என்று ஒரு பயமும் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டது அனைவருக்குமே. அப்படி வந்த சூழ்நிலையில் மனிதன் விஞ்ஞானத்தை பயன்படுத்தி சோம்பேறியாக மாறுகிறான் என்பதற்கு ஒரு உதாரணம் அமெரிக்காவில் நடந்த சம்பவம். பொதுவாக விஞ்ஞானம் வளர 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 மனிதனின் உடல் உழைப்பு குறைந்து விட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த உடல் உழைப்பு மிகவும் உச்சத்தை தொடும் என்று நாம் எதிர்பார்த்திருப்போமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி எந்த உடல் உழைப்பை நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். பொதுவாக இந்த ஊடகங்கள் வந்த பின்பு ஒரு தகவல் தொடர்பு, ஒரு கடிதம் மூலம் நாம் தகவல் தொடர்பு வைத்திருந்தோம். அது தந்தியாக மாறியது. பின்பு மெயில், மெசேஜ், இப்படி சுருக்கம் மிக மிக சுருங்கிவிட்டது. இடையில் மனிதர்களே தேவையில்லை. அந்த அளவிற்கு உடல் உழைப்பு இல்லாமல் தகவல் தொடர்பு இப்போது பரிமாறும் நிலை வந்துவிட்டது. எதிரே நின்று பேசும் அளவிற்கு. ஆனால் படிக்கும் குழந்தைகளின் இடத்திலும் இது அவர்களின் படிக்கும் தன்மையை குறைக்கும் என்றால் அது ஆபத்து என்று தான் நாம் சொல்ல வேண்டும். குழந்தைகள் புத்தகத்தை பார்த்து படித்து அவர்கள் எக்ஸாம் எழுதினால்தான் அது வெற்றி. அவர்கள் மனதில் அந்த கல்வி உள்ளே சென்று அமர்ந்து வரும் காலத்தில் அந்த கல்வி அவர்களின் வாழ்க்கைக்கு உதவும். இதுதானே சரி, இதுதானே உண்மை, இதுதானே இதுவரை நடந்து வந்தது. ஆனால் தற்போது என்ன நடந்துள்ளது என்றால், அமெரிக்காவில் ஏஐ என்ற இந்த ஒரு செயலி வந்ததன் விளைவாக அமெரிக்கா கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவன் ஜெமினி ஏஐ இடம் வீட்டு பாடம் எழுதி கொடு என அதன் உதவியை நாடியுள்ளார். பார்த்தீர்களா உடல் உழைப்பை எவ்வாறு சோம்பேறியாக்குகிறது என்று. அப்படி வீட்டு பாடத்தை எழுதி கொடு என்று கேட்டவுடன் அதற்கு பதில் அளித்த ஏஐ எவ்வாறு அளித்ததென்றால், உண்மையில் நமது தாத்தா பாட்டி இருந்து எனக்கு வீட்டு பாடம் எழுதி கொடுங்கள் என்று கேட்டால் நம் தாத்தா பாட்டி, நீ எழுதினால்தான் உனக்கு கை பழக்கம் வரும் எழுதுவதற்கு என்று கூறுவார்கள். அதே போன்றுதான் இந்த ஏஐயும் பதில் கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்துக்கு நீ பாரம் என்று பதில் அளித்துள்ளது. அது மட்டுமின்றி நீ யாருக்கும் முக்கியமல்ல, நீ ஒரு வேஸ்ட் என்று கூறியுள்ளது. அந்த எழுதி கொடு என்று கேட்ட மாணவனிடம் நீ இந்த உலகின் சாக்கடை என்று திட்டியுள்ளது. நீ செத்துவிடு என்றும் மிரட்டியுள்ளது. இது மிரட்டல் அல்ல, சரியான பதில்தான் என்கின்றனர் நெட்டிசன்கள். உண்மைதானே? ஒருவன் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அங்கு கொடுக்கும் ஹோம்ஒர்க்கை நீ செய்தே ஆக வேண்டும். அதற்கும் நீ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி
அதிலும் நீ சோம்பேறியாக வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது நமது தவறுதான். உண்மையில் இந்த செயலியில் இப்படி ஒரு பதில் வந்தது. இன்று அமெரிக்கா முழுவதும் இதை பற்றி தான் பேச்சு சென்று கொண்டிருக்கிறது. வணக்கம்.